வணக்கம். இன்றைக்கி நம்ம லலிதா கிச்சனில் சுவையான புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி புடலங்காய் பொரியல் சாம்பார், ரசம் இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ போல் புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புடலங்காயை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் நல்லா வறுபட்டதும் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த புடலங்காய் பொரியலுக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வறுபடட்டும். நல்லா இந்த மாதிரி செவக்க வறுத்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற புடலங்காயை இதோடு சேர்த்துடலாம். புடலங்காய் தண்ணிக்காயின்னு சொல்லுவாங்க. அதில் நீர்ச்சத்து நிறைய இருக்குது. உடலுக்கு ஆரோக்கியமான நிறைய சத்துக்கள் புடலங்காயில் இருக்குது. அதோட ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த பொரியல் இந்த புடலங்காய்க்கு நம்ம தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்து காயோட எல்லா பக்கமும் படுற மாதிரி லேசாக தொளிச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி தொளிச்சு விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையெல்லாம் நல்லா புரட்டி விட்டு ஒரு மூடியை வச்சு மூடி இதை வேக விட்டுறலாம். இந்த மாதிரி மூடி வச்சு மூடி வேக விடுறதால இது சீக்கிரமே வெந்துடும். ஒரு 3 அல்லது 4 நிமிஷத்தில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போது ஆனால் அடிக்கடி இதை மூடி வச்சாலும் அடிக்கடி நம்ம இதை லேசாக புரட்டி விடணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா புரட்டி விட்டு பாருங்கள். இப்போது அருமையாக வெந்துருச்சு. நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம். இப்போது துருவின தேங்காயை சேர்த்து நல்லா புரட்டி விட்டுடலாம். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எளிமையான முறையில் லலிதா கிச்சன் சேனலில் நிறைய பொரியல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பொரியலை நீங்கள் இதிலேருந்து பார்த்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு அருமையான வீடியோவோட லலிதா கிச்சனில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.